வெல்கம் பாடல் கணேஷ். வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில தரமான காமெடி சம்பவங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரிவா, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப கால் உடஞ்ச நண்டு கரையோரமா எப்படிக்கா போகும்? மாப்பிளைக்கு வாட்டர் ஃபால் சர்வீஸோட சேர்த்து குடுத்துருக்காங்க மண்டபத்துக்கார். முக்கியமான மேட்ச் இல்லைங்க, அதான் புதகுழி விட்டு எந்திரிச்சு வந்துட்டாரு அவரு. வீட்டுக்கு மேல இருக்க வாட்டர் டேங்க ட்ரெயின் மாதிரி, ஹெலிகாப்டர் மாதிரி, ஏரோப்ளேன் மாதிரி வித்தியாசமா வச்சிருக்காங்க. மாப்பிளைக்கு டை கட்டி விடவே ஃபாரின்ல இருந்து ஆளை இறக்கி இருக்காங்க. கோவில் எழுதி போட்டிருக்காங்க, நீங்க எந்த பொருளையும் கீழே வச்சிடாதீங்க, கடவுளோட அருளாசி நிறைய செத்து போயிருவாங்க. ஓட்ட பந்தயத்துக்கு தானே ரெடியா வராருன்னு பாத்தீங்கன்னா இல்ல, கிலோமீட்டர் செக் பண்ற. காது குத்துன பிறகு வாயில பழ வைக்க கொண்டு வாங்கன்னா தேங்காவை தூக்கிட்டு வராங்க. நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு, திடீர்னு தரைய பெருக ஆரம்பிச்சிடுறாரு. அந்த காலத்துல பெரிய ரைடருங்க அவங்க. ஏங்க பொங்கல்ல என்ன இருக்கலாம், கோல்டு வின்னர்ல தான் அங்க பொங்கலே இருக்குது. எல்லாரும் அப்டேட் ஆகிட்டு போகும்போது இவர் அப்டேட் ஆக கூடாதாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிற நாள் வந்துச்சுன்னா டைலர் கடைக்கார பிடிக்க முடியலங்க. 50 பேருக்கு தட்டு கொடுங்கன்னு சொன்னா சேர்த்து எழுதி வச்சிருக்காரு. இப்ப இன்னொரு கேக்கு கேட்கற, இன்னொரு கேக்குன்னு எழுதி கொடுப்பாரான்னு பயமா இருக்குங்க. இப்படி ஒரு முடி வெற்றவரை இந்தியா பூரா தேர்னாலும் கிடைக்காதுங்க. ஆடிக்கிட்டு இருந்தவங்க இந்த பூமி வழியில போயிட்டு அந்த பூமி வழியில வந்துட்டாங்க. இருக்கிற எல்லா ரெசிபியும் போட்டு ஒரு அருமையான ஜூஸ் வச்சு பாப்பா குடிச்சு காமிக்க. பேச்சுலர் ரூம்ல குக்கர்ல செய்யற அளவுக்கு என்ன டிஷ் செய்யறாங்க. வெப் சீரிஸ பார்த்துட்டு அந்த மாதிரி தான் அப்பா இருப்பாரு நினைச்சு கேட்க, கல்யாணம் முடிச்ச கையோட வீட்டை விட்டு கிட்டத்தை காலி பண்றோம். நல்லா இருந்த முடிய நானா இந்த மாதிரி கட் பண்றேன்னு கெடுத்துக்கிறாங்க. Dress பார்க்க நல்லா இருக்குது, சரி யாராச்சும் போட்டு பார்த்து ரிவ்யூ போட்டிருப்பாங்க, அதை பார்க்கலான்ட்டு போனா அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வராம அவரால் தூங்கவே முடியாது. அவங்க லவ்வர் தானே. மாப்பிள்ளை கிட்ட காமிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோவை அனுப்ப சொன்னா மாலைய வாங்கிட்டாருங்க. வண்டியில போறது இடம் இல்லங்கிறதாக இப்படியா மாட்டின்னு போறது. மண்டையில ஹீட் செக் பண்ணி கையில ஸ்ப்ரே அடிக்கணும். கேம்ல இருந்து நேரடியே இறங்கி வந்திருக்காங்க சார். வீடு கிரக பிரவேசம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ஆனா அதை தாண்டி அவர் வாழ்க்கையில எடுத்து வச்ச முதல் வெற்றி படிக்கட்டுங்க அது. ஆர்சிபி ஓகே மேடம், அது யார்? அது ஜேசிபி. ஒரே ஒரு ஸ்டெப்பை கையில வச்சுட்டு எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டாருங்க. ராபிடோ புக் பண்ணவங்க கிட்ட ஓடிபி போட்ட பிறகு தான் தெரியுது 200 மீட்டருக்கு புக் பண்ணிருக்காங்க சார். டீச்சர் ரொம்ப நேரமா எதையோ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எதுக்கு? வித்தியாசமா எதனா சாப்பிடலாம்னு போறீங்க, ஓகே. பக்கத்துல இருக்கவர் என்ன பாவம் பண்ணாருங்க? நாங்க கீழே இருக்கவங்க சந்தோஷப்பட்டதை விட டிரைவரை பிடிக்க முடியலங்க. ஏங்க அவரை புக்கு பக்கத்துல விட மாட்டேங்கிறீங்க? கைலாங்கல்ல போட்டுறாருங்க. இப்படி இருக்க நாங்க இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இப்படி மாற போறோம் சார். கம்பி நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குதுங்களா? 2 பேரும் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைலோட தான் போவாங்களாமா. பிளாக் எடுக்கலாம்னு சொன்னீங்களா, இவரை வச்சு தானுங்களா? வெங்காயத்தை வச்சு பார்த்துருக்கேன், ஏன் உருளைக்கிழங்க வச்சு கூட பார்த்துருக்கேன். குலோப் ஜாமுன் ஊற வச்சு நான் இங்கே தான் பார்க்கறேன்.
அப்பா வேலையை விட்டு வந்தவொடனே பாட்டு பாடி வரவேற்கிறாங்க. எல்லாம் ஓகே சார், ஆனா நடுஹால்ல எதுக்கு சைக்கிள் ஓட்டுன்னு இருக்கிறீங்க? அருமையா பாட தெரியும்னு சொன்னீங்களா? ஆமா, சூப்பரா பாடுவாங்க சார். ஆக்சுவலா பாட வந்தது இவங்க தான். பெரியவர் இருக்கும்போது இவங்க பாடலாமா? மரியாதை இருக்காதுங்களே. KFC சிக்கன் கடைக்கு முறை அப்பா அம்மாவை கூட்டு போவேன். ரொம்ப நேரமா நடந்து வந்துனே இருக்கீங்க, கால் வர குதிக்குது. சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. இல்லையா நீங்களா ஆளா இருப்பீங்களாடா? நல்லா தான் சார் நடந்து போறாங்க, திடுதுப்புன்னு இப்படி ஆயிருது. பெட்ஷீட்லாம் கொண்டு வந்தது குளிருக்காக நினைச்சிட்டீங்களோ? அந்த காலத்துல அசோக் பில்லர்ல 4 சென்ட் இடம் வாங்கணும்னு சொல்ல சரி தீர விசாரிப்போமே. ஒரு 5 ரூபா 6 ரூபாய்க்கு இது சட்டை பேண்ட் கிடைக்குது. ஐயோ சார், பீட்சாவில் போயிட்டு ஃப்ரைட் ரைஸை தொட்டு திங்கிறாங்க சார். நல்லா பாட தெரியும்னு சொன்னீங்களே, ஒரு 2 வரி பாடுங்க மேடம். இது நம்ம ஊர்ல தாங்க லெமன் ரைஸ், கர்நாடகால சித்ரா அண்ணன் சொல்லுவாங்க. காணவில்லைன்னு ஒரு பாட்டுங்க, தியேட்டர்ல பார்த்தா பாட்டையே காணவில்லைங்க. பேரம்பேத்திலாம் ஸ்கூலுக்கு அமிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சதை விட மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க சார். அவரே தான் கேமராமேன், அவரே தான் மியூசிக் டைரக்டர், அவரே தான் நடிகரும் கூட. வீடியோ கால்ல எல்லா நோயும் விரட்டி அடிக்கிறாரு எங்க அவரு. எதிர்கடைக்கார பெரிய மனசு பண்ணி நம்ம கடை போர்டே தெரியாத அளவுக்கு போர்டு வச்சிருப்பாருன்னு பத்திரிகையிலே அடிச்சு ஓட்டிருக்கிறாருங்க. லெமன் புழியணும், ஆனா விதை இலையில விழுந்துடக்கூடாது. இவ்வளவு தூரம் போயிட்டு சாமி கால விழுந்து கும்பலனா எப்படி? பார்க்ல 7 ஆடிக்கிட்டு இருக்க ஸ்பீக்கர் மிரிச்சிட்டு போயிருப்பாங்க. யூகேல இருந்து வந்து ரோட் ட்ரிப் போறேன்னு பெட்ரோல் பங்க்ல பொறுத்து தூங்கின்னு இருக்கிறார். என்ன வேணும்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க, அவ்வளவுதான். என்ன வேணும் உனக்கு? என் டிக்கெட் காசு ஒரு 450 ரூபா, ஆட்டோ காசு ஒரு 450 ரூபா. அந்த படத்தை பார்த்தா ஒரு 3 ஹவர் வேஸ்டா போச்சு. அங்க மாப்பிள்ளலாம் முக்கியமான ஆளே இல்லைங்க, குறுக்குல ஒருத்தர் வந்தாரு. ஏன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? செடியில பூவே பூக்கலன்னு மனசு வருத்தப்பட்டு அவங்களே போயிட்டு சொருவ ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்து சிரிக்காதீங்க சார், தமிழ்நாடு முழுவதும் எங்க மழை பெய்யுதுன்னு பறந்தே பாக்குறாங்க. பசியோட வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், கொஞ்சம் சப்பாத்தியா குப்புசா அப்பளமானு தெரியலையே. சப்பாத்தி மனைவிமார்கள் எங்களை விட்டுட்டு நீங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு அத சந்தோஷமா இல்லாம போறாங்க. ட்ரிக்ஸா நம்பரை மறைக்க சொன்னா முன்னாடி மறைச்சு வச்சிருக்காருங்க. நல்லா உக்காஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு பாட்டு சவுண்டு கேட்டவுடனே டைல்ஸ்ல டிசைனே இல்லைங்களே, இதே அவ்வளவு வேலை கொடுத்து வாங்கினீங்க, திருப்பி ஓட்டினா எப்படி சார் தெரியும்? 1000 ரூபா செஞ்ச வேலைக்கு 600 ரூபா கூலி கொடுத்தா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பேட்டை பாட்டு மாதிரி ஆட சொன்னா ஒரு பாருங்க. சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் மொத்தத்தையும் பூசிட்டு வந்து நின்னுட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். நீங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் வர மாட்டாங்க, நடனத்துல ஊறி போயிருக்கிறாங்க. அதே பல் மருத்துவமனை திறப்பு விழா அதான் பல்லால ஓபன் பண்றாங்க. வெளியே தெளிவா பாய்ஸ் டாய்லெட்னு எழுதி இருக்குதா, உள்ள போய் பார்த்தா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒவ்வொரு வாட்டி சார்ஜ் போட்டு பபிள்ஸ் எல்லாம் விட முடியாதுங்க. 4 பேர் சேர்ந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்முக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப எப்படி தெரியுமா இருக்காங்க? உலகமே உங்க முகத்தை பார்க்க வெயிட் பண்ணுது, காமிங்க. எப்படி இவ்வளவு பொறுப்பா வீட்டுல வாங்கணும் ஓதா அப்படிங்க.
வைப்ரேஷனே இல்லாம துவண்டு போய் கிடக்கும் போது தான் இப்படி ஒரு வரி. வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.